ஹாய், மீண்டும் ஒரு அழகான நாளில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றைய தினம் மெட்டா ப்ரோக்ராம்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஓகே, அந்த மெட்டா ப்ரோக்ராம்ஸ் உங்களுடைய கரியருக்கு எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டியும் கொடுத்திருந்தோம். நீங்க இன்னொரு நபரோட ரேப்போ பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற நபரோட அவர்களுடைய மெட்டா ப்ரோக்ராம்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அவர்களோட எப்படி ரேப்போ பில்ட் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களை நீங்களே அசஸ் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? சோ அந்த ஆக்டிவிட்டி செய்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ரைட், வித் தட் பிலீஃப் நான் வந்து இன்னைக்கு செஷன் போக போறோம். ஸோ இன்றைய செஷன் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கு இல்லைங்களா, சிச்சுவேஷன்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸும் நம்மளுடைய ஐம்புலன்களால உள்வாங்குறோம். அந்த ஐம்புலன்கள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய விஷுவல், ஆடிட்டரி, கினெஸ்தெட்டிக், அதுக்கப்புறம் டேஸ்ட், ஸ்மெல், இது எல்லாமே. சரிங்களா? இதை நம்ம உள்வாங்கும் போது அந்த உள்வாங்குற நிகழ்வு இருக்குல்லைங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வேல்யூஸ், நம்மளுடைய மெட்டா ப்ரோக்ராம்ஸ், பிலீஃப்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. அது உருவானதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள், நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் எனக்குள்ள ஒரு வேல்யூஸ், பிலீஃப்ஸ் இதெல்லாம் உருவாக்கி இருக்கு. அந்த என்னுடைய ஃபில்டர்ஸும் அதை பேஸ் பண்ணி தான் உருவாகி இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ சின்ன வயசுல ஏற்பட்டது இப்போ ஒரு 30-40 வயது இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதை விட எந்த வயதாக இருந்தாலும் சரிங்களா, நமக்கு ஏற்பட்டிருக்கிற புது அனுபவம் ஏற்படும் போது நமக்கு ஏற்கனவே பாஸ்ட் ஒரு ஃபில்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது அதே அந்த வேல்யூஸ், பிலீஃப்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம உள்வாங்குற விஷயங்களை நமக்கு ஏற்றாறு போல் ஃபில்டர் பண்றோம். அந்த ஃபில்டர்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது ஜெனரலைசேஷன். பல நேரங்கள்ல நமக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, நமக்கு ஏற்ற விஷயங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம். அதான் டெலிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஏற்றாறு போல் ஒரு சில விஷயம் திரித்து புரிந்து கொள்வோம். நாமளே யோசிப்போம், நாம சொன்னது ஒன்னா இருக்கு, இன்னொருத்தர் புரிந்து கொண்டது வேற இருக்கு அப்படின்னு யோசிப்போம். ரைட்டுங்களா? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில அது ஏற்பட்டிருக்கும். இதற்கு பேர் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னுடைய அனுபவங்களை கொண்டு, என்னுடைய பிலீஃப்ஸ் வைத்துக் கொண்டு, அதற்கேற்றார் என்னுடைய உலகம், என்னுடைய மேப் இருக்கு இல்லைங்களா, நான் பார்க்கின்ற உலகத்தை பற்றின புரிதல். ஸோ அந்த புரிதலுக்கு ஏற்றவாறு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஃபில்டர் பண்ணிப்பேன். அதாவது டிஸ்டார்ஷன், எனக்கு ஏற்ற மாதிரி புரிந்து கொள்வது, டெலிட் பண்றது, ஒரு சில நேரங்கள் ஜெனரலைஸ்ட் பண்றது. அதாவது அகைன், வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அது உண்மையா பொய்யாங்கிற அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஜெனரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம ஃபில்டர்ஸை கொண்டு போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பயன்படுத்தும் போது ஒரு சில நேரங்கள்ல சரியான ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஒரு சில நேரங்கள்ல தவறான புரிதலாக கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தவறான புரிதல் அப்படின்னு நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு தாட், பாசிட்டிவான தாட் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் உருவாகும். அந்த பாசிட்டிவான ஃபீலிங் உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவான ஆக்ஷன்ஸ், பாசிட்டிவான ரிசல்ட்ஸ், இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இதே நெகட்டிவான தாட் உருவாகும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாட்டை நம்ம அதிகப்படுத்த ஃபீலிங், நெகட்டிவான ஃபீலிங் அதிகரிச்சுட்டே போகும். சரிங்களா? அந்த நெகட்டிவான ஃபீலிங்கை நான் எப்படி பிரேக் பண்றது? ரைட், அந்த நெகட்டிவான தாட் எப்படி உருவாகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஒருத்தர் கொடுத்திருக்காருன்னு வைத்துக் கொள்வோமே. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு சரியான ஒரு கிரிட்டிசிசம். ஓகேங்களா? நெகட்டிவா சொல்லல, நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக ஒரு கிரிட்டிசிசம் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அவர் சொல்லும் போது, அவர் சொல்ல வர விஷயத்தை நான் நெகட்டிவா புரிந்து கொண்டேன்னு வைத்துக் கொள்வோமே. நெகட்டிவா புரிந்து கொள்ளும் போது என்ன ஆகும், அதை பத்தியே நான் யோசிக்க ஆட்டோமேட்டிக்கா அவர்களை பற்றின ஃபீலிங் நெகட்டிவா உருவாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சோ அந்த நெகட்டிவான ஃபீலிங் மேபி நம்மளை பத்தின புரிதலே நமக்கு தவறா இருக்கும். ரைட்? சோ அந்த மாதிரி ஒரு தேர் மஸ்ட் பி சம் ஸ்டாப்பேஜ் இல்லைங்களா, ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம நிறுத்தி ஆகணும். அந்த தாட்டை வளர விட்டுட்டே இருந்தோம்னா அது டெவலப் ஆகிட்டே இருக்கும், ஒரு கிருமி மாதிரி வளர்ந்து கொண்டே இருக்கும். ஓகே, சோ அப்ப நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள நம்ம சரியான கேள்விகள் கேட்கணும். ஓகே, இந்த தாட் எனக்கு தேவையா அப்படிங்கிறது, இந்த தாட் எனக்கு எப்படி உதவும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு ஏற்பட்டுருச்சுன்னு வைத்துக் கொள்வோமே. நான் இந்த ஒரு மாதிரி ஒரு நிகழ்வு நான் நினைக்கவே இல்லை, என் வாழ்க்கையில் நடக்கும் நினைக்கவே இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், இது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது? ஓகே, எதனால எனக்கு இப்படி ஆயிடுச்சு? அந்த பிளேம் ஃப்ரேம் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த பிளேம் ஃப்ரேம் ஆஃப் கொஸ்டின்ஸ் போக போக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த நெகட்டிவான ஃபீலிங் அதிகரிச்சுட்டே போகும். ஓகே, அந்த செல்ஃப் பிட்டிங் அதிகரிச்சுட்டே போகும். ரைட்? அந்த தாட் ப்ராசஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா நாம சரியான கேள்விகள் கேட்கணும். ரைட்?
நம்ம சொல்ல வர்றது நம்ம புரிந்து கொண்ட விஷயம் கரெக்ட் தானா அப்படிங்கிறதுக்கான கேள்விகள். நம்மளுடைய கொஸ்டின்ஸ் தான் நம்மள சரியான சாய்ஸஸ் சூஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அந்த சாய்ஸஸ் தான் நம்மளோட டிசிஷன்ஸ். ஓகேங்களா? அந்த டிசிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆக்ஷன்ஸே கிரியேட் ஆகுது. ஸோ நம்முடைய புரிதல் என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம சரியான கேள்விகள் கேட்பதனால் சரியான விடை நம்மளால சொல்ல முடியும். அதற்கு இந்த மெட்டா மாடல் அப்படிங்கிற இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்பவே உதவும். ஸோ அந்த மெட்டா மாடலை பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, சரிங்களா? அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துல நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். முதல் நாளே நம்ம சொல்லிட்டோம் கம்ப்ளைண்ட்ஸ்ங்கிறதே அடுத்து 21 நாள் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் தான் அலௌட் நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஸோ அதனால கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா அதை தாண்டி ஒரு சில நேரங்கள் நம்ம ஒரு சில ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணியிருப்போம். நான் இது கண்டிப்பா செஞ்சு முடிச்சே ஆகணும், நான் இனிமேல் இந்த தவறு செய்யவே கூடாது அப்படிங்கிறது இருக்கலாம், அல்லது இந்த ஒரு எண்ணத்தை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் நினைத்திருக்கலாம், சரிங்களா? என்ன மாதிரியான தாட் ப்ராசஸா கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஐ ஆல்வேஸ், ஐ மஸ்ட், ஐ ஷுட் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தி நீங்க ஏதாவது யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் செய்த பிறகு நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக ஒரு சில கேள்விகள் கேட்கணும். ஓகே, வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஐ டிடன்ட்? நீங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, ஐ மஸ்ட் டூ திஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கொள்ளுமே, அதுக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வாட் வுட் ஹேப்பன் இஃப் ஐ டிடன்ட்? அந்த செயல், நீங்க நினைத்த செயல் நடக்கலன்னா என்ன ஆகும்? ஓகே, அண்ட் இந்த முடிவை நான் எப்போ எடுத்தேன், when did I decide this அப்படிங்கிறதுக்கு பதில் எழுதுங்க. ரைட்? அண்ட் மூன்றாவது, இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ? அதாவது நான் இந்த செயலை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படின்னு நான் சொல்றதுனால எனக்கு நானே ப்ரெஷர் மேல போட்டுக்கிறேன், ஸ்ட்ரெஸ் நான் அதிகப்படுத்திக்கிறேன். ரைட்டுங்களா? ஸோ அப்போ அந்த செயல் நடக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ ஆட்டோமேட்டிக் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸ்டேட் அதிகமாகும். ரைட்டுங்களா? ஸோ அதற்காக நம்ம இஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ நவ் அப்படிங்கிறத கேள்விக்கு பதில் எழுதுங்க. ஓகே, இந்த லிஸ்ட்டை எழுதின பிறகு ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸை வைத்து நீங்க ஒவ்வொரு இதையும் ரிவ்யூ பண்ணும்போது அந்த ஐ ஷுட், ஐ மஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலா அந்த வார்த்தைகள், அந்த ஐ மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா ஐ சூஸ் டு அப்படின்னு சொல்லி வார்த்தையை போடும்போது அந்த வார்த்தை இலகின வார்த்தையா இருக்கும். ஓகேங்களா? ஐ சூஸ் டுங்கிறப்போ there is no stress. இதை நான் செய்யணும், நான் தான் முடிவெடுத்திருக்கேன், சரிங்களா? அது ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல ஆட்டோமேட்டிக்கா உள்ள அடங்கிடுது. ஓகே, வார்த்தைகள் இருக்குங்க, வார்த்தைகள் நம்ம சரியா பயன்படுத்தும் போது அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்ல இருந்து விடுபட வைக்கும், சரிங்களா? அந்த தாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ப்ரெஷரைஸ் சிச்சுவேஷன் இருந்து நம்மள ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அதற்கு தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இதை தொடர்ந்து இப்போ இந்த வீடியோ நீங்க பாஸ் செய்றீங்க, பாஸ் செய்துட்டு நான் சொன்ன ஆக்டிவிட்டியை ஃபில் பண்றீங்க. ரைட்? இப்போ பாஸ் பண்ணுங்க. ஸோ வெல்கம் பேக். ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ நாம பார்த்த அந்த மெட்டா மாடல் இருக்கு இல்லைங்களா, இந்த டெலிஷன் அண்ட் டிஸ்டார்ஷன் ஜெனரலைசேஷன். ஓகே, இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ரைட்? டெலிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு கிரிட்டிக்கல் ஸ்கிரீனிங் நாமளே செய்து உள்வாங்கிறது. தேவையான செலக்டிவ் அட்டென்ஷன், ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுத்து அதை மட்டும் உள்வாங்கி வைத்துக் கொள்வது. ஓகேங்களா? சோ அந்த டெலிஷன் ஏற்படும் போது ஒரு சில நேரங்கள் நமக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷனை கூட நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுவோம். ரைட்? ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிசினஸ் இருக்கீங்க, உங்களுடைய எம்ப்ளாயி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபெயிலியர்ஸை பத்தி சொல்றாரு, சரிங்களா? அப்படி சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு அத்தனை விஷயங்களையும் அப்படியே உள்வாங்கிறது நம்மளால முடியறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது அந்த நேரங்கள் நமக்கு ஏற்றார் போல் ஒரு சில விஷயங்கள் உள்வாங்கிப்போம். ரைட்? சோ இதுதான் அந்த டெலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அட் தி சேம் டைம் நீங்க இன்னொருத்தரோட நீங்க பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய சப்பார்டினேட்ஸ் இருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுமே. உங்க சப்பார்டினேட்ஸ் பேசும்போது அவர்கள் பேசும்போதே நீங்க ஒரு சில விஷயங்கள் அவர்களும் டெலிஷன் உள்ளுக்குள்ளார ஆபரேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது அவர்கள் புரிந்து கொண்ட விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுல ஏதோ ஒரு ஃபில்டர் டெலிஷன்ங்கிறது நடந்திருக்கலாம். ரைட்? அவர்கள் பார்த்து புரிந்து கொண்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு டெலிஷன் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே, அப்போ அந்த டெலிஷன் எது டெலிட் ஆயிருக்குங்கிறதுக்கான கேள்விகள் நீங்க வாட்ஸ் மிஸ்ஸிங் அவுட் அப்படிங்கிறதுக்காக நீங்க கேள்விகள் கேட்க ஆரம்பித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெலிஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர்ஸ் உங்களுடைய சப்பார்டினேட்ஸ்ல இருந்து கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்? அடுத்த கேள்வி உங்களுக்கு நீங்க என்ன கேட்பீங்க? என்ன கார்? ரைட்? என்ன கார், என்ன கம்பெனி, அல்லது என்ன வெர்ஷன் வாங்கியிருக்கீங்க,
அல்லது இட் கேன் பி எனிதிங், என்ன கலர், இதான் எதுவுமே சொல்லல. ஐ பாட் அ நியூ கார் அப்படின்னு மட்டும் சொல்றேன், ஒரு புது கார் வாங்கிக்கிறேன் மட்டும் சொல்றேன். சரிங்களா? ஸோ இது கைண்ட் ஆஃப் டெலிஷன், ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏற்படுத்துவோம். ஸோ அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற நபர்கிட்ட நம்ம அவங்களுடைய ஃபில்டர்ஸ் ஒரு டெலிஷன் ஏதாவது ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு நாம சரியான கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும்போது என்ன மாதிரியான வார்த்தைகள் உபயோகப்படுத்தணும்னா, யார் சொன்னா, எப்போ சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, ஹவு டு தே சே, அல்லது ஹவு இட் ஹேப்பன், அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணும். சரிங்களா? ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்வி, வை அப்படிங்கிற கேள்விகள் கேட்க கேட்க என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பீப்புள் வில் கோ இன் டிஃபென்சிவ் மோட்ல போக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? எங்க நம்ம மத்தவங்களை குறை சொல்ல ஆரம்பிக்கிறோமா அப்படிங்கிற பாயிண்ட்ல தே வில் ரிஃப்ளெக்ட் பேக். ஓகே, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கொள்ளுமே, உங்களுடைய சப்பார்டினேட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். ரைட்? சோ இந்த மெட்டா மாடல் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா அவர்கள்கிட்ட கொஞ்சம் என்ன அவுட்கம் தேவை நீங்க நினைக்கிறீங்களோ அது கிடைக்கிறதுக்காக தான் நீங்க கேள்விகள் கேட்கிறீங்க. அப்போ அவர்கள் கூட நீங்க ஒரு ரேப்போ பில்ட் பண்ணணும். அந்த ரேப்போ பில்ட் பண்ண பிறகு அவங்களுடைய மெட்டா ப்ரோக்ராம்ஸ் நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, அதை பேஸ் பண்ணி உங்களால இந்த மெட்டா மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லைங்களா, கொஸ்டின் சரியா பயன்படுத்த முடியும். சரிங்களா? இன்னும் ஒரு சிம்பிளான டெலிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்வோமே, எனக்கும் என்னுடைய மேனேஜருக்கும் ஒத்தே வராது, அவருக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அப்போ நீங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, ஹவு ஸ்பெசிபிக்கலி டு யூ நோ, அதாவது உனக்கு எப்படி தெரியும் அந்த மேனேஜருக்கு உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கொள்வோமே, அவர்களுக்கு பதில் அவங்களே யோசிக்க வைக்கும். ஓகே, நாம யோசிச்சதுதான் தவறா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ரைட்? சோ பல நேரங்கள் நம்ம மத்தவங்கள்ட்ட மட்டும் கேள்வி கேட்கறது நீங்க நமக்கு நாமளே நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அதற்காக தான் இதை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஓகே, நம்ம அறியாம நம்ம நெகட்டிவான கேள்விகள் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்கா நாமளே முன்னாடி சொல்ல டிஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட்ல போயிடும். நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் என்ன நினைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நாம தான் ஒரு தப்பான ஒரு செயலை ஈடுபட்டுட்டோம், அதனால இவனை பத்திரப்படுத்தி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்ல நம்மள வந்து ஒரு நெகட்டிவான ஸ்டேட்டுக்கு கொண்டு போக வைக்கும். சரிங்களா? சோ இந்த டெலிஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க சரியான கேள்விகள் கேட்க ஆரம்பித்தீங்கன்னா அது ரொம்பவே உதவும். அடுத்தது ஜெனரலைசேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ ஜெனரலைசேஷன் ஃபில்டர் உள்ளது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நாம வந்து உலகத்தின் பார்வை ஒரு ஜெனரலைஸ்டான ஒரு புரிதல் வைத்திருப்போம். ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு முன்னாடி வாழ்க்கையில வந்து ஒரு பிசினஸ்ல நான் இறங்கி அதுல ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு வைத்துக்கொள்வோமே, உடனே நான் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைத்திருப்பேன், பிசினஸ் அப்படின்னாலே லாஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்டை நான் வைத்துக்கொண்டேன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய அடுத்த தலைமுறை யாராவது பிசினஸ்ல இறங்குறாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அவர்கள் என்ன சொல்லுவோம், உடனே பிசினஸ்னாலே ஃபெயிலியர், அதனால அதுல இறங்காத அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக. ஓகே, அது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அது பொருந்துங்கிறது கிடையாது. உங்களுக்கு அது செட் ஆகாம இருந்திருக்கலாம், உடனே அது அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரலைஸ்டான ஸ்டேட்மெண்ட் கொண்டு போயிடுறது. சரிங்களா? அரசியல்வாதிகளாலே பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? இல்ல ஒரு சில நேரங்கள் ஒரு துறையினர் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பொதுவான ஸ்டேட்மெண்ட்ஸை வைத்துக்கொண்டு நம்ம பார்க்கிற பார்வை தான் சரின்னு சொல்லுவாரு. சரிங்களா? சோ இதுதான் அந்த ஜெனரலைசேஷன் அப்படிங்கிறது. சோ இதற்கும் நீங்கள் ஒரு சரியான கேள்விகள் கேட்க கேட்க உங்களுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, தவறான ஒரு தாட் புரிதலை வந்து அதை வந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு பல ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். சரிங்களா? உங்களை வந்து ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க வைக்கும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு உதாரணம், ஒரு சில துறையினர் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நான் அடுத்த கேள்வி, இது எப்பயுமே நடந்திருக்கா, இல்ல இது ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்த வச்சு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எனக்குள்ளே நான் கேட்கும் போது எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகும். இல்ல ஏதோ ஒரு சூழல்ல தான் எனக்கு நடந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததை வச்சு நான் தப்பா புரிந்து கொண்டேன் அப்படிங்கிற புரிதல் வரும்போது எல்லாரையுமே நம்ம தப்பா நினைக்கிறோம் இல்லைங்களா. ஒரு சூழ்நிலை நடந்ததுனால அதே சூழ்நிலையில ஏற்படுகிற எல்லா நபர்களையும் நம்ம தப்பா நினைப்போம். ரைட்? சோ அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய புரிதல் தெளிவாக இருப்பதற்கு ஜெனரலைசேஷன் உண்டான கேள்விகள் கேட்கலாம். சோ இப்போ ஒரு உதாரணம், இது என்னால முடியாதுங்க, இது எனக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா உடனே நமக்குள்ள நம்ம கேள்வி, வாட் ஸ்டாப்ஸ் மீ, இஸ் தட் ட்ரூ, இது கண்டிப்பா என்னால செய்ய முடியாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நாமே கேட்கும் போது ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம கிரியேட் ஆகும். இது உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வைத்துக்கொள்வோமே, என்னுடைய ஹஸ்பண்ட் எப்பயுமே இப்படிதான் என்னோட ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூர் ஒய்ஃப் சொல்றீங்கனாலும், இல்ல நீங்க ஒரு ஹஸ்பண்ட் உங்க ஒய்ஃப் வந்து எப்பயுமே உங்களுக்கு மரியாதையை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் நீங்க சொன்னீங்கன்னு வைத்துக்கொள்ளுமே, உங்களுக்கு கூட சொல்றீங்க அப்படின்னா அடுத்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ளே கேட்க வேண்டியது, இது எப்பயுமே அப்படிதான் நடக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னு வைத்துக்கொள்ளுமே, அப்ப என்ன ஆகும், உங்களுக்கே ஓகே ஒரு 1 or 2 இன்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கலாம், உடனே எப்பயுமே இப்படித்தான் அப்படிங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் ரிமூவ் ஆகும். சரிங்களா?
ஸோ இது ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்பவே உதவுங்க. அடுத்தது டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட மீனிங்கை நம்ம அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கிறது, ரைட்? ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் டெலிஷன், அதாவது நமக்கு உள்வாங்கிறதே நம்ம தேவையான விஷயத்தை மட்டும் டெலிட் பண்ணிக்கிறது. ஜென்ரலைசேஷன்ங்கிறது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு தடவை ஏற்பட்ட அனுபவத்தை வச்சு இது இப்படிதான் அப்படிங்கிறது. டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மேப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற விஷயத்த மாற்றி புரிந்து கொள்வது. ஸோ இந்த டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குங்க. அதாவது பிளஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்லிமிட்டெட் ஒரு பாசிபிலிட்டிஸ் நமக்கு கண்ணில் காமிக்கும். இதுலன்னா இப்படி அப்படிங்கிற மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நமக்கு கண்ணில் காமிக்கும். இதே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் இந்த டிஸ்டார்ட் பண்ணி நம்ம உள்வாங்குற விஷயம் உண்மையா இருக்குங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இது வந்து நாமளா புரிந்து கொண்ட விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, அதாவது ஏதோ ஒரு படத்துல காண்பிச்சிருப்பாங்க, கார்த்திக்ங்கிற பேரை வைத்திருந்தாலே அவங்களுக்கு லவ் செட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வித் நேம் லைக் தட் யூ வில் ஃபாலோ இன்டு லவ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வித் நேம் லைக் தட் யூ மஸ்ட் பி பாப்புலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இது உண்மைதானா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹவு டஸ் ஹேவிங் திஸ் நேம் மீன் தட் இஸ் பாப்புலர் அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும், ரைட்? அண்ட் இந்த டிஸ்டார்ஷன் இருக்குங்க, இதை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான ஒரு அவுட்கம் நீங்க கொண்டு வரலாம். ஒரு உதாரணத்துக்கு, இஃப் யூ ஆர் அ லீடர் இன் அன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் பல நேரங்கள் நம்ம கேள்வியை கேட்டுட்டு இருக்க முடியாது. ஓகே, நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங் போகிறீங்க, மீட்டிங் போறதுக்கு முன்னாடி, அந்த மீட்டிங் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க யூ ஆர் கோயிங் டு லவ் வாட் ஐ அம் கோயிங் டு சே அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ நீங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க, ரைட்? அவங்க நீங்க சொல்ல வரதை அவங்க கூர்ந்து கவனிக்க வைப்பீங்க. ஸோ சம்வேர் நம்ம வந்து டிஸ்டார்ட் பண்றோம் அவங்களுடைய மைண்ட் இருக்கிறீங்க, அவங்க தாட் ப்ராசஸ் நாம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்க யோசிக்கிறத தாண்டி நாம டிஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இந்த டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேடை பேச்சுக்கு ரொம்பவே உதவும். ஸோ இந்த மெட்டா மாடல் கொஸ்டின்ஸ் உபயோகப்படுத்தி, ஓகேங்களா, ஆப்போசிட்ல இருக்கிற நபரை நீங்க இன்னொருத்தரோட கம்யூனிகேட் பண்றீங்கன்னா அவர்கள் கரெக்டா தான் புரிந்து கொள்கிறார்களா அப்படிங்கறத நீங்க செக் பண்றதுக்கு ரொம்ப உதவும். நீங்களும் அவங்க சேம் வேவ்லென்த்ல தான் இருக்கீங்களா, இல்ல அவங்க வேற ஒரு அசம்ஷன்ஸ்ல நீங்க சொல்ல வந்து புரிந்து கொண்டாங்களா அப்படிங்கறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். அட் தி சேம் டைம் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கேதர் பண்றதுக்கு ரொம்பவே உதவும். அது உங்களுக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்க உங்களுக்குள்ள பல ஆப்ஷன்ஸ், பல சாய்ஸஸ் ஓப்பன் அப் ஆகும். ஓகே, இதற்கு இதுதான் அப்படிங்கிறது இல்லாம, ஈக்குவேஷன்ஸ் மாதிரி இல்லாம யூ வில் கெட் மோர் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? அண்ட் அகைன் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலர் அவர்களுடைய நம்பிக்கைகள்னால அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறாம இருப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஒரு ஒர்க் கல்ச்சர்லயே கூட உங்களுடைய கொலீக்ஸ் யாராவது அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம்ஸ்னால ஒரு growth நோக்கி போகாம இருந்திருக்கலாம். அந்த பிலீஃப் சிஸ்டம்ஸை நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னா சரியான கேள்விகள் அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க கேட்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும், ரைட்? ஹவு டு யூ நோ, உனக்கு எப்படி தெரியும், சரி அவங்களால முடியாது அப்படின்னு நாங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு யூ நோ அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியாது, ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மெட்டா மாடல் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கிறீங்க, ஸோ கேள்விகள் அதிகமா இன்னொருத்தர் கேட்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அவர்களோட நீங்க ரேப்போ ஒழுங்கா பில்ட் பண்ணிருக்கணும். ரேப்போ பில்ட் பண்ணாம எந்த ஒரு மனிதரும் உங்களை நீங்க சொல்வதை காது கொடுத்து கேட்க போறது கிடையாது. சரிங்களா? அண்ட் நீங்க கேள்வி கேட்க அது வந்து அவங்களுக்கு அக்ரெஷன்ல போகக்கூடாது. சரிங்களா? அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் தட் அண்ட் பீப்புள் நீட் டு ட்ரஸ்ட் யூ. ஓகேங்களா? அவர்கள் உங்கள்ட்ட ஓப்பன் அப் பண்ணணும் அப்படின்னா உங்களை அவங்க நம்பணும், ரைட்? ஸோ இதெல்லாம் எதற்கு இந்த மெட்டா மாடல் பத்தி பார்க்கணும்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழலில் ஒரு தலைமை பொறுப்புல இருப்பாங்க. குடும்பத்துல கூட தலைமை பொறுப்புல இருக்கும். ஓகேங்களா? அப்படி தலைமை பொறுப்பு வரும்போது சரியான கேள்விகள் கேட்க ஒரு கிளாரிட்டி ஆஃப் பிக்சர் நமக்குள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்க கேள்வி கேட்கும் போது ஒரு ஆர்டர் பண்ணி கேட்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஒரு ஸ்மூத் சாஃப்ட் அண்ட் வாய்ஸ்ல இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் பி சென்சிட்டிவ் இன் கொஸ்டினிங். அது ரொம்பவே முக்கியம். சரியான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா அந்த கேள்விகள் மற்றவர்கள் காயப்படுத்தாத மாதிரி இருக்கணும். சரிங்களா? இந்த கேள்விகள் மற்றவர்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்குள்ள நீங்க கேட்க ஆரம்பிங்க. நம்முடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், ஓகேங்களா, நமக்குள்ளேயே ஒரு என்லெஸ் ஒரு லூப் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்மள ஒரு தாழ்த்தி நாமளே பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்முடைய தாட் ப்ராசஸ் நெகட்டிவா போகிற சூழல் அப்போ சரியான கேள்விகள் கேட்பதனால நமக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸை பிரேக் பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் ஆல்வேஸ் ஆஸ்க் எம்பவரிங் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? உங்களை மட்டம் தட்டுற மாதிரியான கேள்விகள் கேட்காதீங்க, ரைட்? உங்களை பிளேம் ஃப்ரேம்ல கொண்டு போகக்கூடிய கேள்விகள் கேட்காதீங்க உங்களுக்குள்ளே. அதற்கு தான் நாம வந்து மார்னிங் மைண்ட் செட்டுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுடைய ஜேர்னல்ல கொடுத்துருக்கோம். அட் தி சேம் டைம் ஈவினிங் மைண்ட் செட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸும் ஜேர்னல்ல கொடுத்துருக்கோம், ரைட்? உங்களுடைய கேள்விகள் எம்பவரிங் கொஸ்டின்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன மாதிரி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா,
என்னுடைய வாழ்க்கையை நான் எதை சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். ஓகே, வாட் ஆம் ஐ ஹாப்பி அபவுட் இன் மை லைஃப் நவ். ஓகே, இந்த தருணத்தில் எதை நான் சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, எது எனக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். ஒரு ப்ராப்ளமே உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு, அட் தட் மொமெண்ட் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதா, வாட் ஐ எம் கோயிங் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம் அப்படிங்கறத பாருங்க. சரிங்களா? see that problem as an opportunity to learn something new. ஓகே, பிரச்சனையே பக்கத்தால விட்டு ஐயோ பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு பார்க்காதீங்க. சரியான கேள்வி, இதுல இருந்து நான் என்ன கத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க அந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தாட் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ரைட்? வாட் ஆம் ஐ கிரேட்ஃபுல் ஃபார் அப்படிங்கறது கேளுங்க. வாட் ஐ என்ஜாய் ஃப்ரம் டூயிங் திஸ் அப்படிங்கறது கேளுங்க. சரிங்களா? என்ன எனக்கு அதுல இருந்து சந்தோஷத்தை கொடுக்கும், அந்த செயல் ஈடுபட என்ன சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேளுங்க. ஸோ இன்றைய தினம் நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் ரொம்பவே உதவும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான எம்பவரிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. ஓகே, என்ன மாதிரியான கேள்விகளை வேணாலும் இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஓகே, அந்த கேள்விகளை எழுதுங்க. ரைட்? ஸோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டா என்ன மாதிரியான கேள்விகள் நமக்குள்ள கேட்கணும், நான் கண்டென்டடா இருக்கேன் அப்படின்னா அப்போ என்ன கேள்விகள் எனக்குள்ள நான் கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த எம்பவரிங் கொஸ்டின்ஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது எழுதி வைக்கிறதுனால ஸோ உங்களோட இமோஷன்ஸ் எப்போல்லாம் நெகட்டிவா ஏற்படுதோ, ஓகேங்களா, அது எந்த சூழல்ல வேணாலும் இருக்கலாம், எந்த கான்டெக்ட்ல வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான கேள்விகள் என்னென்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறது இப்பவே எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ அப்படி எழுதாம விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதனுடைய ஆட்டோ பைலட் மோட்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மைண்டே ட்ரெயின் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ சரியான கேள்விகள் லீட்ஸ் டு ரைட் சாய்ஸஸ். ரைட்? ஸோ மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றிகளுடன் ரோஜேஷ்.